தங்கம் விலை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வர்றதும் ஆச்சரியமாவும் அற்புதமாவும் இருக்குல்ல. நம்ம நாட்டு கலாச்சாரம் கௌரவத்தோட ஒன்றி போன தங்கத்தை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா? கடனை வாங்கியாச்சு தங்கத்தை வாங்கி சேமிச்சு வைக்கிற பழக்கம் பல பேர்கிட்ட இருக்கு. அந்த வகையில அமெரிக்க டாலர் மதிப்பு வலுவடைந்து வர்றதால தங்கம் விலை குறைஞ்சிட்டு வருது. சென்னையில தங்கம் விலை இந்த வருஷத்துடைய தொடக்கத்திலிருந்து ஏற்ற இறக்கத்தோடய பார்க்க முடிஞ்சது. போன அக்டோபர் மாசம் 30ஆம் தேதி ஒரு சவரனுக்கு 59,000 கடந்து புதிய உச்சத்தை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கத்தோடய பார்க்க முடிஞ்சது. நேற்று முன்தினம் தங்கத்தோடைய விலை சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்த நிலையில மாற்றம் இல்லாம விற்பனை செய்யப்பட்டுச்சு. அதன்படி சென்னையில 22 கேரட் ஆபரண தங்கத்தோட விலை சவரனுக்கு 440 குறைஞ்சு ரூபாய் 57,840க்கு விற்பனை செய்யப்படுது. தங்க விலை கிராமுக்கு 55 குறைஞ்சு ஒரு கிராம் 7,230க்கு விற்பனை செய்யப்படுது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைஞ்சு ஒரு கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. இந்த நிலையில சில பொருளாதார வல்லுநர்கள் விலை இப்ப குறைஞ்சாலும் பன்மடங்கு உயரும் அப்படின்னு சொல்றதால சில மக்கள் விலை குறைஞ்சாலும் பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு இப்பயே வாங்க ஆர்வம் காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் உலக வர்த்தக அடிப்படையில தங்கம் விலை அமெரிக்க டாலர் மதிப்பை பொறுத்து இன்னும் நிறைய குறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எல்லா பக்கம் விலை குறைஞ்சு இந்தியாவில மட்டும் அதிகமாகுதுன்னா அது இங்க இருக்கிற தங்க வணிக நிறுவனங்களோட சரியா கூட இருக்கலாம். விலையேற்ற இறக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா தங்க விலை இன்னும் அதிகம் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் தங்கம் இப்ப வாங்கலாமா வேண்டாமா, இல்ல வேண்டாமா வாங்கலாமா அப்படின்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும்.